அண்மை செய்தியை பார்க்கிறோம். தடையை மீறி பாஜக பேரணியில் ஈடுபட முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது பாஜக பிரமுகர் குஷ்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் பேரணியில் ஈடுபட முயன்றனர். மதுரையில் பேரணிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது பாஜக பிரமுகர் குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, குஷ்பு உள்ளிட்ட யாரெல்லாம் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க? அங்க தற்போது எத்தனை பாஜகவினர் இருக்காங்க? என்ன விவரம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக பாஜகவின் நீதி கேட்பு பேரணியில் கலந்து கொண்ட பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு, அதே போல பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் தற்போது மதுரை மாநகர காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நீதி கேட்பு பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் குஷ்பு, உமாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பேசும் வரை காவல்துறையினர் காத்திருந்தனர். தற்போது பேரணியாக அவர்கள் செல்ல முற்பட்ட நிலையில் ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது குஷ்புவும் பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதியும் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை, உண்மைகளை மறைப்பதாக கூறி இன்று காலை முதல் பாஜக மகளிர் அணியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். குறிப்பாக தீச்சட்டி எடுத்து போராட்டம், மிளகாய் அரைத்து போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த பாஜக மகளிர் அணி போராட்டத்தை பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு, அதே போல பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் உமாரதி ஆகியோர் தொடங்கி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். கண்டன உரை ஆற்றிய பிறகு அவர்கள் இங்கிருந்து மதுரையில் இருந்து பேரணியாக செல்ல முற்பட்டனர். காவல்துறையினர் அவர்களிடம் சிறிது நேரம், அதாவது அருகில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்து சென்று பேரணி செல்லக்கூடாது, ஏற்கனவே பாஜகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விஷயங்களை எடுத்து கூறினர். அப்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து நாங்கள் பேரணி செல்வோம் என குஷ்பு உறுதியாக கூறியதால் தற்போது மதுரை மாநகர காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். அதே போலவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், மகளிர் அணியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியை சேர்ந்த பெண்களையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த பகுதி என்பது தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. மதுரையில் தடையை மீறி பாஜகவினர் பேரணி சென்ற முயன்ற நிலையில் தற்போது குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.